viewers, today நம்ம பார்க்க போறது 10th semester bookல இருக்கிற example sum 1.5 தான் பார்க்க போறோம். இதுல f is to n to n என்ற சார்பானது f of x equal to 3x plus 2 இதுல x belongs to n என வரையறுக்கப்பட்டால் மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. 1 2 3 இன் நிழலுரு காண்கன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து 29 மற்றும் 53 இன் முன்னுருக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. தேர்டு சார்பின் வகைகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன்ல n to n என்ற சார்பானது, அப்போ n to n அப்படின்ற சார்புக்கு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து f of x equal to 3x plus 2. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். 1, 2, 3 இதோடைய நேல் உரு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த 1 2 3 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு நேல் உரு கிடைச்சிடும். f of 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 1 plus 2 3 plus 2 equal to 5 கிடைக்குது. 1 சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனக்கு 5 கிடைச்சிருக்கு. f of 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 into 2 plus 2 3 2s are 6 plus 2 எனக்கு 8 கிடைக்குது. 2 சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனக்கு 8 கிடைக்குது. f of 3 equal to 3 into 3 plus 2 அப்போ 9 plus 2 கிடைக்குது. 9 plus 2 அப்போ 11 கிடைக்குது எனக்கு. இப்போ எனக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணதுனால 11 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 1 2 3 இன் நேர்லூர் வந்து எனக்கு 5 8 11 இந்த 3 நம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல 29 மற்றும் 53 இன் முன் உருக்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன் உருக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 29 மற்றும் 53 இன் முன் உரு வந்து x தான். அப்போ f of x equal to 29 and f of x equal to 53 இது கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு x என்னன்னு கேட்குறாங்க. f of x equal to 29 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் f of x equal to 53 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of x equal to 3x plus 2 இந்த ஃபார்முலாவில் f of x இருக்கிற இடத்துல இந்த 29 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 29 equal to 3x plus 2 ஏன்னா f of x எனக்கு 29 அவங்க கொடுத்ததுனால 29. இப்போ x ஒரு சைடு வச்சுக்கலாம். நம்பர்ஸில் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 29 மைனஸ் ஏன்னா இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் -2 ஆகிடும். 3x அப்படியே இருக்கும். 29ல் 2 போச்சுன்னா 27 equal to 3x. இப்போ 27 எனக்கு x மட்டும்தான் வேணும். அப்போ x இந்த பக்கம் வச்சுக்கிட்டா இந்த 3 டிவைடில் வந்துடும். 1 3s are 3 9 3s are 27. அப்போ x equal to 9ன்னு கிடச்சிருச்சு. சேம் இதே மெத்தட் தான் இந்த 53க்கும் பண்ண போகிறேன். இப்போ 53 சேம் f of x ஃபார்முலாவில் 3x plus 2 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of xக்கு பதிலாக நான் 53ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 53 equal to 3x plus 2. இப்போது எக்ஸில் ஒன் சைட் நம்பர்ஸில் ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 53 minus 2 equal to 3x இருக்கும். இப்போது 53ல் 2 போச்சுன்னா 51 தான் இருக்கும் equal to 3x. சேம் 51 equal to x வேணும். எனக்காக x வேணுன்றதுக்காக x ஒன் சைடு வச்சுக்கிறேன். இந்த மல்டிபிளில் இருக்கிற 3 டிவைடில் வரும். 1 3s are 3 இங்கேயும் 1 3s are 3 மீதி இங்கே 2 இருக்கும். இங்கே இந்த 2 இதோட ஆட் பண்ண 21 ஆகிடும். 7 3s are 21. அப்போ x equal to 17 எனக்கு ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் சார்பின் வகைகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல 5ன்னு கிடைச்சிது. 2 சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல 8ன்னு கிடைச்சிது. 3 சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல 11ன்னு கிடைச்சிது. இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வெவ்வேறு நம்பருக்கு வெவ்வேறு நிழலுரு கிடைச்சிருக்கு. அது மாதிரி கிடைச்சாலே இது ஒன்றுக்கு ஒன்றான
சார்பாகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றுக்கொன்றான சார்பு. நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போது நான் வீச்சகம் கண்டுபிடிச்சிருக்கேன். எஃப்க்கான வீச்சகம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 ஏன்னா நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. 1 2 3 நான் எக்ஸஸாக போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போக சொல்ல எனக்கு 5 8 11 14 எக்ஸட்ரா இதோடு நிறுத்தணும் அப்படின்ற ஸ்டாப் அப்படின்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே கொடுக்கல. அப்போ 14 வரைக்கும் 14க்கு மேலே போகலாம். இப்படி போயிட்டே இருக்க சொல்ல இது வந்து இங்கே பாருங்கள் 3யோட தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. 3,11ஓட முடிஞ்சிருக்கு. 4 சப்போஸ் இருந்திருந்தா எனக்கு 14 கிடைச்சிருக்கும். அது மாதிரி இல்லாத பட்சத்தில் இது வந்து மேல் சார்பாக இருக்காது, ஒன்றுக்கொன்றான சார்பாக மட்டும்தான் இருக்கும். எனவே இது மேல் சார்பு ஆகும். மேல் சார்பு அல்ல, ஒன்றுக்கொன்றான சார்பு மட்டுமா தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள்.